அடர்ந்த காடு. அடர்ந்த காடு என்று சொல்றதை விட அனகோண்டா காடு என்று சொல்லிவிடலாம். எங்கு திரும்பினாலும் அனகோண்டா. அனகோண்டா விண் அட்டகாசம். டைனோசரை டண்டனக்கா என்று ஆட்டம் காண வைக்கிறது. கிங்காங்கை கிரங்க அடிக்க வைக்கிறது. சமாளிக்க முடியாமல் நாக்கு தள்ளுது. அவர்களுக்கே அப்படி என்றால் யானையெல்லாம் எம்மாத்திரம்? மலை போல உள்ள யானையை மல்லாக்க படுக்க வைக்கிறது. அது மட்டுமா, காட்டுக்கு ராஜா என்று காலம் காலமாக திகழ்ந்து வரும் சிங்கத்தை துண்டை காணோம் துணியை காணும் என ஓட ஓட வைக்கிறது. காண தவறாதீர்கள். அனகோண்டாவின் அட்டகாசம் விரைவில் வெள்ளித்திரையில். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது SSS டிவி. இதன் முதல் நிகழ்ச்சியாக ஒரு நிமிட கதை இதோ தொடர்கிறது. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன் என்று சொல்லி நடந்து வந்து ஓட்டு கேட்டார் எங்க ஊரு அரசியல்வாதி. கூப்பிட்டு பார்த்தேன். சொன்னது போலவே ஓடோடி வந்து என்ன வேண்டும் என்று கேட்டார். அட, ரொம்ப நல்லவராய் இருக்காரே என்று கூறி எல்லோரும் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்து விட்டோம். மீண்டும் கூப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது கூப்பிட்டேன். ஓடோடி வரவில்லை, மாறாக ஓடோடி வா என்று காரில் புறப்பட்டு செல்கிறார். இப்படிக்கு பதவி. Please like, subscribe and forward. நான் ஸ்குரு அல்ல. இருந்தும் என்னை சிலர் கழட்டிவிட்டனர். மீண்டும் என்னை நான் திருகிக் கொண்டேன். சாரி, திருத்திக் கொண்டேன். நான் ஆணி அல்ல. இருந்தும் என்னை சிலர் அடித்துவிட்டு சென்றனர். மீண்டும் என்னை நான் பிடுங்கிக் கொண்டேன். சாரி, விலகிக் கொண்டேன். நான் வாய்விட்டு சிரிப்பதே இல்லை. இருந்தும் என்னை சிலர் இளிச்சவாயன் என்றனர். மீண்டும் நான் சிரித்துக் கொண்டேன். சாரி, சிலிர்த்து கொண்டேன். நான் நானாக இருக்க விரும்புகிறேன். விடுவதில்லை எவரும். டேய், எவனாவது ஊரிலே போதை பாக்கு விற்றால் கையை முறி, சாராயம் விற்றால் காலை முறி, நாட்டாம இரண்டும் வித்தாக்கா, இரண்டும் வித்தால் இடுப்பை முறி. நாட்டாம எல்லாம் முறிக்கிற வியாபாரமா இருக்குதே, மாவு கட்டு போட ஆள் ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களா தலைவரே? ஆமாம், மாவு கட்டு போட ஸ்பெஷலா ஒரு டாக்டரை நம்ம ஊருக்கு ஏற்பாடு செஞ்சு கூட்டி வந்திருக்கேன். ஏன் நாட்டாம இதிலே முன்னேற்பாடாக இருக்கீங்களே, போதை வஸ்துக்களை தடுக்கிற விஷயத்தில் முன்னேற்பாடா இல்லையே, ஏன்? அடே, பிள்ளைய கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடணும்டா. நாட்டாம நீங்கள் நல்லா வருவீங்க, நம்ம ஊரும் ரொம்ப நல்லா வரும். உன் மாமியார்கிட்டே எள்ளுன்னு சொன்னா போதும், எண்ணெயாக வந்து நிப்பாங்களாமே. எங்கே வந்து நிக்குது? சனியன் படுத்தில்ல கிடக்குது. உன் மருமகள் கிட்டே எள்ளுன்னு சொன்னா போதும், எண்ணெயாக வந்து நிப்பாங்களாமே. எங்கே வந்து நிக்குது? காட்டு கத்தெல்லாம் கத்தினா கூப்பிட்டீங்களா மாமி? லேசா காதுல விழுந்த மாதிரி இருந்தது அப்படின்னு வந்து நடிப்பா. ஏண்டி உன் மாமியா, உனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னா காலை கூட பிடிச்சு விடுவாங்களாமே. காலை பிடிச்சு விடுமா? காலால மிதிக்கத்தான் தோணும் சனியன. உன் மருமகள் உன்னை தாங்கு தாங்கன்னு தாங்குவாளாமே. கால் வலிக்குதுன்னு சொன்னா போதும், படுக்க வைத்து காலை மசாஜ் செய்து விடுவாளாமே. தாங்கு தாங்கன்னு தாங்குவாளா? வாங்கு வாங்கன்னு வாங்கத்தான் தோணுது ராட்சசி அவ. இரவு அமைதியில் ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும் எரிகிறது. அதன் கீழ் ஒரு இளைஞன் அமர்ந்திருக்கிறான். கையில் தலையை வைத்து, மனசு உடைந்த பார்வை,
பெரிய கனவுகளுடன் இருந்தான். ஆனா வாழ்க்கை அவனை ஒரு மூலையில் நிறுத்திவிட்டு நீ எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டது போல இருந்தது. கண்களில் ஒரு கேள்வி, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி? அந்த கேள்வி இந்த உலகத்தில் அனைவரும் குறைந்தது ஒரு முறை கேட்டதே. ஆனா அவனுக்கு தெரியவில்லை, இதுதான் அவன் மாறப்போகும் நேரம். ஒருவர் தேர்வில் தோல்வி அடைகிறார், மற்றொருவர் வேலை இழக்கிறார். ஒரு பெண் உறவின் துரோகம் காரணமாக உடைந்து போகிறார். ஒரு இளைஞன் வாழ்க்கையில் எங்கு போக வேண்டும் என்று தெரியாமல் பாதை மீது நின்றிருக்கிறார். நீயும் பார்த்திருப்பாய் இந்த நொடிகளை, உன்னை உடைக்கும் தருணங்கள், வாழ்க்கை முழுக்க இருளாக தோன்றும் நொடிகள். ஆனா இந்த தோல்விகள் உன்னை நிறுத்த வந்தவை இல்ல, உன்னை தயார்படுத்த வந்தவை. வாழ்க்கை ஒரு கோட்பாடு, நீ மாறாவிட்டால் வாழ்க்கையும் மாறாது. ஒரு இளைஞன் கார் ஓட்டுகிறான். அழகான சூரிய அஸ்தமனம் கனவுகளுக்கு செல்லும் பயணம் மாதிரி தெரியுது. ஆனா திடீரென்று ஒரு பெரிய தடுப்பு. அவன் நிற்கிறான். கோபம், ஏமாற்றம், சோர்வு. பலர் இங்கே விட்டு விடுவார்கள், இது என் பாதை இல்லை என்று. ஆனா அவன் திரும்பி பார்க்குகிறான், வேறொரு பாதை இருக்கிறதா என்று. ஆம், வாழ்க்கையில் எப்போதும் வேறு பாதை இருக்கும். ஆனா அந்த பாதையை பார்க்க வேண்டியவனே அதை காண முடியும். அவன் திரும்பி புதிய பாதையை பிடிக்கிறான். அவன் ஒரு சிறிய விதையை கைப்பிடியில் பிடிக்கிறான். பூமி, மண், மழை, காலம் அதையெல்லாம் தாங்கி விதை வளரத் தொடங்குகிறது. முளைக்கிறது, தளராமல் இருக்கிறது, மரமாகிறது. ஒரு விதை வளர மரமாக இருட்டும் தேவை, வெளிச்சமும் தேவை, சூடும் தேவை, மழையும் தேவை. அதேபோல் உன் வாழ்க்கையிலும் போராட்டம் தேவை, துன்பம் தேவை, சோதனையும் தேவை. நீ புழுதியில் புதையும் போதுதான் உன் வேர்கள் வலுப்படும். 2 பாதைகள். ஒரு பாதை மோட்டிவேஷன் ரோட், ஒளிரும் நிறங்கள், இசை, ஆச்சரியம். அது அழகாக இருக்கும், ஆனா சில நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும். மறுபுறம் டிசைபிள் ரோட், கடினம், சோகமாக, ஆனா அது நிஜமானது. வெற்றிக்கான பாதை. மோட்டிவேஷன் உன்னை கிளப்பும், ஆனா ஒழுக்கம் உன்னை பயணத்தின் முடிவில் நிறுத்தும். ஒளிரும் பாதையை விடக்கூட கடினமான பாதையை பிடிப்பவன்தான் வாழ்க்கையை வெல்லுவான். அவன் அந்த கடின பாதையை தேர்ந்தெடுக்கிறான். ஒரு மேசை, புத்தகங்கள், ஆனா சுற்றி அறிவிப்புகள், ரீல்ஸ், சத்தங்கள், டெம்டேஷன், சோம்பல். வாழ்க்கை உன்னை முடிக்காது என்று சொல்லுது. ஒரு வீடியோ பாரு, ஒரு கேம் ஆடு, நேரம் இருக்கே. ஆனா அவன் ஒரு முடிவை எடுக்கிறான். அவன் எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அணைத்து விடுகிறான். அவன் கண்கள் கவனத்தில், அவன் மனசு இலக்கில், அவன் பாதை நேராக. அந்த நொடியிலிருந்து வாழ்க்கை அவனை மதிக்கத் தொடங்குகிறது. அவன் ஒரு ஒளிரும் ப்ளூ பிரிண்ட் திறக்கிறான். அதில் அவன் எதிர்காலம், வேலை, வீடு, உடல்நலம், தன்னம்பிக்கை, கனவுகள் ஒவ்வொன்றும் 3 DE ஹோலோகிராம் போல உருவெடுக்கிறது. வாழ்க்கை ஒரு மஜிக் அல்ல, வாழ்க்கை ஒரு மேப். நீ திட்டமிடும்போது வாழ்க்கை உருவாகிறது. நீ திட்டமிடாவிட்டால் வாழ்க்கை சிதறிவிடும். அவன் தனது வாழ்க்கை வடிவமைப்பை தொடங்குகிறான். அவன் கண்ணாடி முன் நிற்கிறான். பிரதிபலிப்பு, பலவீனமானவன், பயப்படுகிறவன், கண்டனம், கிண்டல், துயரத்தின் தடங்கள். ஆனால் அந்த பிரதிபலிப்பு மெதுவாக மாற்றப்படத் தொடங்குகிறது. வலிமை, தன்னம்பிக்கை, பிரகாசம். உண்மையில் அவன் பார்க்கும் உருவம் அவன் ஆன்மாவின் மிகச்சிறந்த வடிவம். அவன் விஸ்பர் செய்கிறான், நான் இதையே ஆகப் போகிறேன். வானத்தை தோடும் பெரிய படிக்கட்டு ஏதோ ஒரு டிவைன் அழைப்பு போல. முதல் படி எடுக்க அவன் தயங்குகிறான். ஏனென்றால் எல்லா ஆரம்பமும் சிரமமானது. ஆனா வாழ்க்கை எப்போதும் முதல் படியில்தான் மாற ஆரம்பிக்கும். அவன் படிக்கிறான், உடற்பயிற்சி செய்கிறான், புதிய திறமைகள் கற்கிறான், தன் பயத்தை வெல்லுகிறான், தன் சோம்பலை அடக்குகிறான், தன் கனவுகளை எழுதுகிறான். ஒவ்வொரு நாளும் சிறிதளவு மேம்படுகிறான். ஏனென்றால் தினசரி 1% முன்னேற்றம், ஒரு வருடத்தில் 37 மடங்கு மாற்றம். அவன் மலை ஏறுகிறான், அவன் சோர்ந்து விடுகிறான், ஆனா நின்றுவிடவில்லை. அவன் கஷ்டத்தை தழுவிக் கொண்டான்.
அதுதான் அவனை உருவாக்கியது. கடைசியில் சூரிய உதயம். அவன் மலைமேல் நிற்கிறான். காற்று வீசுகிறது. உலகம் கீழே, அவன் மேலே. அவன் கண்களில் ஒரு தீ. அவன் சொல்கிறான், என் வாழ்க்கை மாறிவிட்டது. ஏனென்றால் நான் மாறினேன். வாழ்க்கை ஒரு சிம்பிள் ரூல். யூ சேஞ்ச், லைஃப் இஸ் ஆட்டோமேட்டிக்லி சேஞ்சஸ். உன்னிடம் இன்று ஒரே ஒரு கேள்வி, நீ மாறப்போகிறாயா? அந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். நண்பனுக்கு நான் சந்தனம் பூசினேன். அவனோ திரும்ப என் முகத்தில் கரியை பூசிவிட்டான். மன்னித்து நண்பனுக்கு நான் முதுகில் திரும்ப தட்டி கொடுத்தேன், ஊக்கப்படுத்தினேன். அவனோ திரும்ப என் முதுகில் குத்தி என்னை விழ வைத்தான். அட, இதுதான் நம்பிக்கை துரோகமோ?